வெல்கம் டு மீனாட்சி மிஸ் குக்கிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிடி கருணாய் மசியல். வாங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம எளிமையான முறையில் எப்படி பிடி கருணைக்கிழங்கு மசியல் செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு 2 கிலோ கருணைக்கிழங்கு இதை மண் போகிற அளவுக்கு அலசிட்டு வேக போட்டு எடுத்து வச்சுருக்கோம். வேக போட்ட கருணைக்கிழங்கை இது மாதிரி தோலை நீக்கிக்கிங்க. இது தோல் உரிச்சிங்கன்னா வந்துடும். இது தயிர் சாதத்துக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இப்போ தோலை எடுத்துகிட்டு பாருங்கள். இது மாதிரி எல்லா கிழங்கும் எடுத்துருவோம். தோலை எடுத்துகிட்டு கையாலேயே மசிச்சு விட்டுப்போம். உங்கள்கிட்ட ஏதோ மத்து மாதிரி இருந்தாலும் அதை வச்சு நீங்கள் மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா மசிச்சாச்சு, கையாலேயே மசிச்சிட்டோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுட்டோம். தாளிக்கும் போது ஒவ்வொன்றா நாங்கள் அளவும் பொருளும் சொல்கிறோம். புளி கண்டிப்பாக சேர்க்கணும். கருணைக்கிழங்கு கரகரப்பு தன்மை உடையது, அரிப்புத்தன்மை உடையது. புளி சேர்த்தா அரிப்புத்தன்மை இருக்காது. இப்போ அடுப்பு பற்ற வச்சு வானொலி போட்டிருக்கோம். தேவையான அளவு எண்ணெய் எடுத்துங்க. 50 கிராம் எண்ணெய் விட்டுருக்கேன், 50 ml. அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போடுறோம். பொரிஞ்ச பிறகு 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு 1 பிடி கருவேப்பிலை சேர்த்துருக்கோம். 15 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துங்க. வரமிளகாய் பொரிஞ்ச பிறகு இது 200 கிராம் பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது சின்ன வெங்காயம் சேர்க்கலாம், நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கிறோம். இது 200 கிராம் தக்காளியும் நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துட்றேன். நல்லா வதங்கின பிறகு மசிச்சு வச்சுருக்க கருணைக்கிழங்கு சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா கலட்டி விடுங்க. மசிக்காமல் இருக்க 1-2 இதெல்லாம் கிழங்கு நீங்கள் கரண்டியால் வச்சு இதை மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா கலட்டி விடுங்க. இப்போ மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். 50 கிராம் புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்துருக்கோம், அதையும் சேர்த்துக்கிறோம். இப்போ புளி கரைசலோட கருணைக்கிழங்கு நல்லா தட்டி விடுங்க. ஒன்றா சேரட்டும். நல்லா பரட்டி விட்டு 5லேருந்து 10 நிமிஷம் வேகக்காவில் மூடி போட்டு மூடிடுங்க. இடையே பரட்டி விடுங்க. 5லேருந்து 10 நிமிஷம் ஆன பிறகு எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ சரியான பக்குவத்தில் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள் எண்ணெயெல்லாம் எப்படி பிரிஞ்சு வந்துருக்குன்னு. சுவையான கருணைக்கிழங்கு மசியல் ரெடி ஆகிட்டுங்க. சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மீனாட்சி மிஸ் குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் மேலே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.